Praise the Lord. இன்னைக்கு இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய செய்தி இல்லை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, அவருக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர் ரட்சிக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், கர்த்தருக்கு முன்பாக நான் பயப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பயம் எதை குறிக்குது? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தெய்வ சமூகத்துல சரியா ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு எல்லா பயத்திலையும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். அதனாலதான் சொல்லியிருக்கு, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். நான் நீண்ட நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே எல்லா இடத்துலையும் கரெக்டா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்க நீதியான வாழ்க்கை பரிசுத்தத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார். என்னுடைய நெருக்கடி மாறல, நான் என் பிள்ளையுடைய வேலைக்காக நீண்ட நாள் கண்ணீர் வடிக்கிறேன், என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல ஏசப்பா, நான் இன்னும் என் பிள்ளைய சிலர் குறை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, ஐயோ எனக்கு வேலை கிடைக்கல ஏசப்பா என்ற கவலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ரட்சிக்கிறேன். என்ன அர்த்தம்? விடுதலை. நீங்க இருக்கிற அவமானத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, நெருக்கடியில பணக்குறைவு, இதெல்லாம் படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்றேன்? ரட்சிக்கிறேன். இதை விசுவாசிங்க. நான் அவருடைய நாமத்துல ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், நான் அவருடைய நாமத்துல நன்மை என்ன பண்ண போறேன்? பெற்றுக்கொள்ள போகிறேன். ஜெபமனோமா ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, இந்த வார்த்தையின்படி தகப்பனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய அற்புதங்கள் நடக்கட்டும். வேதனையோ கவலைகளோ கண்ணீரோ ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பிள்ளையுடைய தகப்பனே எதிர்பார்ப்பு நடக்கலையே, என் பிள்ளையுடைய திருமணம் வாய்க்கலையே என்று கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதங்களை செய்வீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் வாங்கி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையல்லவா நம்பி இருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நன்மையாய் கிருபையாய் ஆசீர்வதிக்க வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கடம் கூடவே இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.